10th standard mathematics chapter 2 exercise 2.2 question number 2. If m and are natural numbers, for what values of m does 2 power n into 5 power m ends in 5? So கவனிங்க இங்கே ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, 2 power n into 5 power mன்னு சொல்லிட்டு இதில் m n இருக்குது பார்த்தீங்களா, nm இது எல்லாமே நேச்சுரல் நம்பர்ஸாக இருக்கும்போது எம்மில் எந்த வேல்யூஸ் இருந்தால் அது 5ஆல் எண்ட் ஆகும்னு கேட்டிருக்காங்க. எம்மில் எந்த வேல்யூஸ் எல்லாம் இருக்கணும்னு கேட்டிருக்காங்க. mnல எந்த வேல்யூஸ் எல்லாம் இருந்தால் உங்களுக்கு 5ஆல் எண்ட் ஆகும்னு உள்ளதை கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு 2 power n இருக்குது பார்த்தீங்களா, இந்த 2 power n ஒரு பெரிய ஆப் தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் 5 power m வந்து சப்போஸ் 5ன்னு எடுத்துக்கலாம், 5 m பதிலாக நீங்கள் 1 போட்டுக்கங்களா, 1 போட்டிங்கன்னா அது 5 வரும், ரைட்டா? ஸோ அப்படி இருக்கும் பொழுது 2 power n இருக்குது. ஸோ 2 power nனா இப்போ 2 power n பதிலாக 1 இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, 10 வரும். ஸோ 10 வந்து நம்பர் வந்து ஒரு ஈவன் நம்பர்னு வரும். ஆனால் ends in 5ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ends in 5 என்னாச்சுன்னா அது வந்து ஒரு ஆட் நம்பர். ஸோ 10 ஈவன் நம்பரு, இங்கே வந்த நம்பர் பார்த்தீங்கன்னா ஆட் நம்பர். ஸோ அப்போ இதே அடுத்த கேஸ் எடுப்பாங்க, m2 எடுத்து பாருங்கள். ஸோ 25 வருமா, 5 ஸ்கொயர் 25 சம்திங். 2க்கு நீங்கள் வந்து 1 அல்லது 2 போட்டுக்கலாம். ஸோ எப்படி பார்த்தாலுமே நீங்கள் 2 போடுங்களா, 2 2 ஸ்கொயர் 4, 25 into 4ன்னு வரும், அது 100. ஸோ இப்படி பார்க்கும்போது இது வந்து என்னது தான், ஈவன் நம்பர் தான். பட் ends in 5னா அது வந்து ஒரு ஆட் நம்பர். ஸோ எல்லாம் இந்த மாதிரி எந்த கேஸை பார்த்தாலுமே 2 இருக்கிறது வரைக்கும், as long 2 is there, 2 இருக்கிறது வரைக்கும் உங்களுக்கு வந்து என்ன பிரச்சனை, 5 வராத பிரச்சனை தான், 5 வரவே வராது உங்களுக்கு. ஸோ அப்போ 2 power n வந்து இருக்கிறதுனால 5 வராது. ஸோ அப்போ as 2 power n is even, 2 power n into 5 power n is also even, but 5 is odd number. 5 h எண்டாவதுன்னு சொல்ல பார்த்தீங்களா, அது ஒரு odd number. in even case, even number கேஸில் odd number is impossible. ஆட் நம்பர் எப்படி வரும், ஈவன் நம்பர் கேஸ் ஆகும் இது ஆக்சுவலாக. 2 power n into 5 power m ஆக்சுவலாக ஈவன் நம்பர் வர கேஸு. பட் பார்த்தீங்கன்னா அது ஆட் நம்பரில் வருமானு கேட்டிருக்காங்க அவங்க. ஸோ ஆட் நம்பர் வந்து இம்பாசிபிளான ஒரு கேஸு. ஸோ அப்போது நோ வேல்யூஸ் ஃபார் m எண்ட் வித் டிஜிட் 5. 5h எண்ட் ஆகுதுக்கு எம்முக்கு எந்த வேல்யூஸும் உங்களால் செய்ய முடியாது, போடவே முடியாது. ஸோ அப்படியே போட்டாலும் இப்போ நீங்கள் m மேலே 1 போட்டுட்டு போட்டாலும் n மேலே 2 power n பார்த்தீங்களா, இப்போ n மேலே நீங்கள் ரெண்டுத்துமே m 1 போட்டிங்கன்னா கூட 10 வரும், ரெண்டுத்துமே 2 போட்டிங்கன்னா 100 வந்துச்சு. இது எல்லாமே ஈவன் நம்பர்ஸ்னே ஒழிய அது ஆட் நம்பர்ஸாக வரல, அதாவது 5ஆல் வரவே வராது. நீங்கள் சப்போஸ் இப்படி கூட வச்சு பாருங்களா, 2 power 1 into 5 power என்னது 2ன்னு வச்சுக்கோங்களா, 2 into 25 அகைன் பாருங்கள் 0 is தான் 50. ஸோ இப்படி தான் வருதுன்னே தோழியா, நேச்சுரல் நம்பர்ஸ் தான் சப்ஸ்டிட் பண்ணணும். ஸோ 50 தான் வருது, 25 அப்படி வந்துட்டா கூட அது வந்து சொல்லலாம், உண்மை சொல்லலாம். பட் இதுக்கு 50 இந்த மாதிரி ஈவன் நம்பர்ஸாக தான் வருது. ஸோ எல்லாத்தையும் ஈவன் நம்பர்ஸ் வரதுனால அவங்க சொன்ன இன்ஃபர்மேஷன் ends in 5 சொல்லது வந்து தப்பு, இம்பாசிபிள்னு சொல்லி எழுதிடணும். ஸோ எம்முக்குள்ளே எந்த வேல்யூஸும் உங்களை சப்ஸ்டிட் பண்ணி 5 கொண்டு வர முடியாதுன்னு சொல்லி நீங்கள் சம்ம முடிச்சிட வேண்டியதான். ஸோ அவ்வளோதான் அந்த சம் புரிஞ்சுட்டு நினைக்கிறேன். தேங்க்யூ.